என்னது, சீமான் ராஜ்யசபா எம்பி ஆக போறாரா? அதுவும் எடப்பாடி கொடுக்க போற முழு ஆதரவோடவா? நான் எப்போதும் தனிச்சுதான் நிப்பேன்னு சொல்ற சீமான எடப்பாடி குறி வைக்கிறாரா? ஆமாங்க, தமிழ்நாடு அரசியல்ல இப்படி ஒரு அதிரடி ஸ்கூப் நியூஸ் தான் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் ஒரு பக்கம் எகிரிட்டு இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி மத்திய அரசுடன் நெருங்குதுன்னு பேச்சு வருது. இந்த சூழ்நிலையில எடப்பாடி சீமான் இடையே என்ன ரகசிய டீல் போயிட்டு இருக்கு? அக்கு வேறு ஆணி வேறா? இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. விஷயம் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் களம் ரொம்பவே மாறிப்போச்சு. குறிப்பா இந்த ஜென் ஜி இளைஞர்கள் கூட்டம் சோசியல் மீடியா ரீல்ஸை பார்த்துட்டு விஜய் பக்கம் அப்படியே அலையா போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எடப்பாடி தரப்பில் இருக்கிற பல நிர்வாகிகள் கலகலத்து போய் கிடக்குறாங்க. அடுத்த தேர்தல்ல நமக்கு என்ன வேலை, நாமளும் விஜய் பக்கமோ இல்ல வேற பக்கமோ போயிடலாமான்னு மாவட்ட நிர்வாகிகள் பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். எடப்பாடிக்கு இப்ப பெரிய தலைவலி என்னன்னா, இப்படி வெளியே போற நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தணும். ஆனா அவங்க கிட்ட மக்களை கவர்ற மாதிரியோ மேடையில நின்னு அதிரடியா பேசி கூட்டத்தை இழுக்கிற மாதிரியோ பெரிய மாஸ் பேச்சாளர்கள் இப்ப அவங்க தரப்புல இல்ல. இதான் எடப்பாடிக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ். சரி, இப்ப தமிழ்நாட்டுல பயங்கரமான பேச்சாற்றல் கொண்ட இளைஞர்களை வசீகரிக்கக்கூடிய சிங்கிள் சிங்கம் யாரு? சீமான் தான். அதான் எடப்பாடி தரப்புல இப்போ ஒரு ரகசிய பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. சீமான நம்ம கூட வாங்கன்னு நேரடியா கூட்டணிக்கோ அல்லது கட்சிக்குள்ளையோ கூப்பிட வேண்டாம். ஏன்னா அவர் ஒரு தனித்துவமான பாதையில போறவர் வரமாட்டார். ஆனா தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்காகவும் மற்றும் ஆளுங்கட்சி போன்ற தரப்புகளை எதிர்கொள்ளவும் நாம ஏன் சீமானோடு சேர்ந்து பயணிக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி தரப்புல தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது சீமான் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பார், களத்துல 2 பேரும் நலன்பர்களா கைகோர்ப்பாங்க. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிளான். அந்த வாசல்ல ஒரு கருப்பு நிக்கிறான்ல, அவன் யாரு? நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா சும்மா போயிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டா சீமான் ஒத்துக்குவாரா? கண்டிப்பா மாட்டார். அதனாலதான் எடப்பாடி தரப்புல இருந்து ஒரு மெகா ஆஃபர் ரெடி ஆகுதான். அடுத்து வர ராஜ்யசபா மாநிலங்களவை தேர்தல்ல சீமானுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்து டெல்லிக்கு அனுப்பி வைக்க எடப்பாடி தரப்பு ரெடியா இருக்கிறதா ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. சீமானுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவரை எம்பி ஆக்க எடப்பாடி சப்போர்ட் பண்ணுவார். இதனால எடப்பாடிக்கு என்ன லாபம்? சீமான் எம்பி ஆகி டெல்லி நாடாளுமன்றத்துல போய் முழங்குனா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பெரிய மாசா இருக்கும். அதே சமயம் தமிழ்நாட்டுல எடப்பாடியை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிற நிர்வாகிகளும் அட நம்ம சீமானோட கை கோர்த்துட்டோம், இனி நமக்கு எதிர்காலம் இருக்குன்னு எடப்பாடி கூடவே இருப்பாங்க. இதுதான் அங்க போடப்படுற மாஸ்டர் பிளான். ஆனா இங்கதான் $1 மில்லியன் கேள்வியே இருக்கு. இது வரைக்கும் நான் சாகும் வரை தனித்து தான் போட்டி போடுவேன், யாருடனும் கூட்டணி இல்லைன்னு உறுதியா நிக்கிற சீமான் இந்த ஆஃபரை ஏத்துக்குவாரா? ஆளுங்கட்சியை வீழ்த்தணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்கிற காரணத்துக்காக எடப்பாடியோட இந்த வெளியிருந்தான ஆதரவு பிளானுக்கு ஓகே சொல்வாரா? இல்ல எப்போவும் போல நான் சிங்கிளா வந்து தான் சரித்திரம் படைப்பேன்னு மாஸ் காட்டுவாரா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த எடப்பாடி சீமான் ரகசிய பேச்சுவார்த்தையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமான் எம்பி ஆகி டெல்லி போனா நல்லா இருக்குமா? எடப்பாடி சீமான் அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட் ஆகுமா? உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சுட சுட அரசியல் தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.